தர்மன் காய்கறி மார்க்கெட். ஒரு கிராமத்தில் தர்மன் என்ற சிறிய பையன் இருந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பானவனாக பள்ளியில் சென்று படிக்க மிகவும் ஆர்வம் காட்டினான். ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை. அவனுக்கு காய்கறிகள் மிகவும் பிடிக்காது. அவன் தினமும் சாப்பாட்டில் காய்கறிகளை அப்புறப்படுத்துவான். ஒரு நாள் அவன் பள்ளியில் ஆசிரியர் ஒரு போட்டி அறிவித்தார். காய்கறிகளின் முக்கியத்துவம் பற்றி பேச வேண்டும். தர்மனுக்கு அந்த விஷயம் பிடிக்கவில்லை. ஆனால் அவன் போட்டியில் பங்கேற்க விரும்பினான். அவன் அம்மாவிடம் சென்று உதவி கேட்டான். அம்மா சொன்னாள், "நீ எதையும் நேரில் பார்த்து கற்றுக்கொள். அப்போதுதான் உனக்கு புரியும்." அதற்குப் பிறகு தர்மன் சந்தைக்கு சென்று பலவிதமான காய்கறிகளை பார்த்தான். தக்காளி சிவப்பு நிறத்தில் எப்போதும் புன்னகைப்பது போல் இருந்தது. கேரட், "நீ எங்களை சாப்பிட்டால் உன் கண்கள் மிகவும் கூர்மையாக இருக்கும்" என்று கூறியது. பீட்ரூட், "நான் உன் இரத்தத்தை தூய்மையாக்குவேன்" என்று பெருமையுடன் சொன்னது. புடலங்காய் மென்மையாக பேச, பாகற்காய் கோபமாக, "நான் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் உடலுக்கு மிகவும் நல்லது" என்றது. இந்த அனுபவத்திற்குப் பிறகு தர்மன் காய்கறிகள் உடலுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்தான். போட்டியன்றன்று அவன் "காய்கறிகளின் செல்வம்" என்ற தலைப்பில் உரையாற்றி பரிசு வென்றான். அவன் இனி தினமும் காய்கறிகளை ஆர்வமாக சாப்பிடத் தொடங்கினான். இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், காய்கறிகள் உடலுக்கு மிகவும் முக்கியமானவை. அவற்றை தினமும் உணவில் சேர்ப்பது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்.